மக்களே வணக்கம். இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் கேரளா கொடப்புளி. இது வந்து மீன் குழம்புல எல்லாத்துலேயும் போடுவாங்க. இது இன்னும் காய வச்சு எல்லாம் இதாகி வெக்கையில் போட்டு அப்படி எப்படி இருக்குது கொடப்புளி. இதுக்கு பேர் கொடப்புளி. இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு இதே மாதிரி இருக்கும். அப்படி பழுத்தது எல்லாம் சாப்பிடலாம், நல்லா அருமையாக இருக்கும். அப்படியே பழுத்தது இது உள்ளே இருக்கிறதான் பழுத்தது, நல்லாயிருக்கும். இதை உடைச்சா அது வரும். இதை உடைச்சா இதுக்குள்ளது இந்த பழுத்தது இந்த இருக்கலாம். இப்படி உடைச்சா இப்படி வரும். இதெல்லாம் இந்த இதாகிட்டு காய் பழம் இதெல்லாம் வெட்டி போட்டு அடுப்பு மேலே நல்லா போட்டு உணங்க வைப்பாங்க. உணங்க வச்சு இந்த மீன் குழம்புக்கு இதான் தோப்பாக இருக்கும் இந்த புளி. ஆனால் இப்போ இது உள்ளே இருக்கிறது இனிப்பாக இருக்கும். உள்ளே இருக்க பழம் இனிப்பாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு மருந்து, ஆரோக்கியமான இது குழம்புலலாம் போட்டாங்கன்னா மீன் குழம்புல நல்லா தோப்பாக இருக்கும். ஆனால் மீன் குழம்புல போடும்போது கருப்பாக கண்டகரேன்னு இருக்கும். போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு உணர வைப்பாங்க. இன்னும் சரியாக பழுக்கலாம் நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் ரொம்ப சின்னது, இந்த காற்றுல சிறுசே விழுந்துருக்கு காற்றுல. ஆனால் இது நல்லா இந்த பார்த்திங்களா இவ்வளோ பெருசெல்லாம் வரும். இந்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஒவ்வொன்றும் இப்படி கீறி போட்டால் உடனே நல்லா காஞ்சிரும். மழைக்காலங்கனால அது அப்படி கிடக்கு. கொடப்புளி இதுக்கு பேர் கொடப்புளி. இந்த இருக்கா, இது இப்படி எடுத்து விடலாம். இப்படி எடுத்து விட்டால் இதுக்குள்ளே இந்த பழம் இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட இனிப்பாக நல்லாயிருக்கும் பழம். ஒரு கிலோ 250 ரூபா, 300 விலை. இதுக்கு விலை 300 மேலே தான். இது இந்த பழத்தோட விலை 300 மேலே. நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு இங்கே நம்ம ஊர் புளி போட மாட்டாங்க. கேரளாவில் இப்போ நம்ம ஊர் புளி, நாடன் புளியெலாம் போட மாட்டாங்க. இந்த வால்புளி இங்கே தான் கேரளாவில் இந்த இதான் கொடப்புளி தான் போடுவாங்க. எல்லாத்துக்கும் கொடப்புளி தான் பெரிய. அது கேரளாவில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். இந்த இருக்கா, இதுக்குள்ளே இருக்குது இந்த பழம். இதுக்குள்ளே இருக்கிறது இந்த பழம் நல்லாயிருக்கும். திங்க மஞ்சேன்னு நல்லா இனிப்பாக தேவட்டும் சும்மா செம்மையாக இருக்கும் இது. ஆமாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கனால இதை பிறக்கி இதெல்லாம் வெட்டி காய போட்டு புளியை எடுத்து வச்சா குழம்புக்கு போட்டுக்கலாம். கடையில் வாங்க வேணும். கடையில் ஒரு கிலோ 300 மேலே சொல்லுவான். 300 மேலே சொல்லுவாங்க கடையிலலாம். அருமையான புளி இது. வணக்கம் நண்பர்களே.